Okay. Hello guys. So very pleasant evening to one and all present here. So welcome back to the session again. இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் சேலஞ்சோட 27வது நாளுக்கு உங்கள் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். Hope you all fine. So எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்ம ரைட். Good evening guys. Good evening. Thank you so much. Very good evening to everyone. Done. ஸோ இன்றைக்கி நம்ம மிஷின் லேர்னிங் தான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் செஷனில் லைக் பேசிக்காக மிஷின் லேர்னிங் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வெயிட் மினிட்ஸ் எஸ் ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில டைப்ஸ் லைக் சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் 3 டைப் பார்த்தோம் மிஷின் லேர்னிங்கில். சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ஒரு 2 டைப் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் சொல்லி ஒரு டைப் பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் கிளஸ்டரிங் அசோசியேஷன் சொல்லி 2 டைப் பார்த்தோம் ரைட். ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அல்காரிதம், ஸோ நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ரைட். ஸோ இன்றைக்கி பேசிக்காக ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப பேசிக்காக தான் இருக்க போகுது. பட் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு மனுஷன் செய்கிற வேலையை ஒரு மிஷினை செய்ய வைக்க போகிறோம். ஓகே, ஒரு மனுஷன் செய்கிற வேலையை ஒரு மிஷினை செய்ய வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி என்னங்கிறத இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராஜெக்ட் எல்லாத்த பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். டன்னா எஸ் கைஸ், குட் ஈவினிங் guys, குட் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச் அகைன். Done. Okay, so yes, so let's jump into this session. Same announcement, attendance linking கொடுத்தது கிடையாது. ஸோ எப்பவும் போல உங்களுக்கு நம்மளோட லைவ் செஷனில் 70% லைவ் டியூரேஷன் இருக்கணும். அது கூடவே 25 நாள் இருக்கணும் ரைட். ஸோ 70% லைவ் டியூரேஷன் 25 நாள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ இ-சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அண்ட் சேம் ப்ரீ ரெக்விசைட்ஸ், பி ரெடி வித் சஃபிஷியன்ட் டேட்டா. ஸோ டேக் யூ லேப்டாப் வித் குட் இன்டர்நெட் அண்ட் நோ பேசிக் ப்ரியர் நாலேஜ் ரெக்வயர்ட் லேர்ன் திஸ் கோர்ஸ். டேக் நோட் அண்ட் பண்ண பக்கத்துலேயே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் பை டிப்ஸ் எப்போ நான் சொல்ல இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ டேரெக்டாக செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ரெடி ஃபார் தி செஷன். RFS ரமேஷ் உங்களோட சேட்டில் கமெண்ட் ஸ்லீப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாப். ஓகே, ஸோ இப்போ நான் குட்டியாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ ப்ராஜெக்ட் பற்றி டேரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆன்குள்ளே போயிடலாம். ஓகே, டேரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆன்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாகவே சொன்னோம் இல்லையா, நம்ம பண்ண போகிற வேலையை, அதாவது ஒரு மனுஷன் செய்ய போகிற வேலையை ஒரு மிஷினை செய்ய வைக்க வரும். ஸோ சிம்பிளாக டாக்டரை எடுத்துக்கோங்களேன். ஒரு டாக்டர் செய்ய போகிற இப்போது ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சில போய் டெஸ்ட் எடுப்போம். டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவோம். அவர் ஒரு 5 வருஷம் MBBS படிச்சிருப்பார் இல்லையா. ஸோ படித்த லைக் நாலேஜை வச்சு ஓகே, ஸோ எந்தெந்த லெவலில் இருக்குங்கிறத பார்த்து உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது அல்லது இல்லைங்கிற ஒரு டெசிஷனுக்கு வருவார் ரைட். ஸோ அவர்கிட்ட ஆல்ரெடி இந்த நாலேஜ் இருக்குது. இப்போது அதே மாதிரி தான் ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ண போகிறோம். மிஷினுங்கிறது ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு எதுவுமே தெரியாது ரைட். வி ஹாவ் டு ஃபீட் சம் டேட்டா அண்ட் ட்ரெயின் ரைட். ஸோ நம்ம ஒரு சில டேட்டாஸ் கொடுத்து நம்ம தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். அது எப்படி என்னங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த டேட்டா செட். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம கொடுத்து நீங்கள் மிஷின் கொடுத்து ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த டேட்டாவில் மொத்தம் 2 கேட்டகரி டேட்டா இருக்குது. ஹார்ட் டிசீஸ் இல்லாதவங்களோட டேட்டா, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களோட டேட்டா ரைட். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 0 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் ஹார்ட் டிசீஸ் இல்லை 1 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் ஹார்ட் டிசீஸ் இருக்குது. ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஏன்னா இப்போ ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரே ரீசனாக மட்டும் தான் இருக்குங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ஹார்ட் டிசீஸ் இருக்கா ஒரு சில பேர்த்துக்கு ஓல்டு பிக் லெவல் அதிகமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம். ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்திருக்கா இல்லை கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை ஆல்கஹால் கன்சம்ஷன்ஸ் ஆர் எனிதிங் என்னவானா இருந்திருக்கலாம் ரைட். ஸோ என்ன ரீசனாக இருந்திருக்கலாம். இது ஒரு சாம்பிள் டேட்டா செட். ஓகே, ஸோ இப்போது அதனால் இப்போ எப்படி சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்சனோட டேட்டா. ஓகே, இது ஒரு பர்சனோட டேட்டா. அவரோட வயசு வந்து 40, அவங்களோட ஜெண்டர் வந்து மேலு. அதே மாதிரி இதுவும் ஒரு இல்லாதவங்களோட டேட்டா, ஹார்ட் டிசீஸ் இல்லாதவங்களோட டேட்டா, அவங்களோட இன்ஃபர்மேஷன் 45 வயசு ஃபீமேலு, அவங்களோட பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது. ஸோ அதே மாதிரி இருக்கிறவங்க டேட்டா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கம் மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இருக்கிறதும் சரி இல்லாத சரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவை இதுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நிறைய கேட்டகரிஸில் 2 கேட்டகரியில் லாட் ஆஃப் டேட்டா. ஸோ இருக்கிறதுக்கு நிறைய விதமான டேட்டா, இல்லாதவங்களுக்கு நிறைய விதமான டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா தான் மிஷினுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த டேட்டாவை கொடுத்து ஒரு சில அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அந்த மாடல் கற்றுக்கும். ஹார்ட் டிசீஸ் இல்லைனா அதுக்கு எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் இருக்கா, ஓகே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துன்னா ஹார்ட் டிசீஸ் இல்லை, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ஹார்ட் டிசீஸ் இருக்குங்கிறத ஒன்றா எடுத்து கற்றுக்க போது. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம புதுசாக இன்புட் கொடுக்குறப்போ அதுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல போகுது. அதை தான் இன்றைக்கான கான்செப்ட்டில் பார்க்க போகிறோம். டன்னா. ஸோ இதை நம்மளோட டேட்டா செட் ஓவராலாக 1 2 3 4 5 6 7 1 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 12 காலம் இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா அடுத்து உங்களை கேட்கணும். ஸோ நான் வரேன். ஓகே டன். ஸோ கான்செப்ட் கிளியரா. ஸோ அண்ட் இதையும் நம்ம ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். வெயிட் மினிட். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் போகிறதுக்கு முன்னாடி ஓகே இது ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். பேசிக் ஸ்டெப்ஸ் டு கிரியேட் அ மாடல். ஒரு மாடல் கிரியேட் பண்ணால் பேசிக் நெசசரி ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தல ப்ரீவியஸ் செஷனில். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம டேட்டா இருக்குது, கலெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இதில் பெருசாக நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். ஏன்னா நல் வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை இதில். ஓகே, பட் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். அது என்ன நான் சொல்கிறேன். டேட்டா ப்ரீ
ப்ரீ-ப்ராசஸிங், சூசிங் a கான்செப்ட் ஆர் மாடல். மிஷின் லேர்னிங்லாம் பண்ண போகிறோம், அல்காரிதம்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம், அண்ட் மாடல் ட்ரெயின் பண்ண போகிறோம், மாடலோட எவல்யூஷனை செக் பண்ண போகிறோம், மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ண போகிறோம், அண்ட் பேராமீட்டர் டியூனிங் இதுக்கு தேவைப்படாது. லைக் எப்படி சொல்ல, இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படாது, ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெல்லாம் மினிமேக்ஸ்க்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் அது இந்த டேட்டா செட்டுக்கு இது தேவையில்லை. லைக் என்ன சொல்ல, அக்யூரசி கம்மியாக வருது அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். பட் நார்மலாக இந்த டேட்டாஸில் அக்யூரசி ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 80 to 85 கிட்ட தான் கொடுக்குது. ஸோ அதெல்லாம் தேவைப்படாது. அண்ட் மாடல் ப்ரெடிக்ஷன் ஃபைனலாக நம்ம புதுசாக இன்புட் கொடுக்க போகிறோம், அதுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி அதை ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இதான் கான்செப்ட். வேணா மறுபடியும் ஸ்னாப் எடுத்துக்கோங்க. இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெடி ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் கைஸ், எல்லாம் ரெடியாக உள்ளே போகலாமா? உங்களோட சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ரெடி ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன், ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மறுபடியும் கூட நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் போக போகிறோம். எப்படி அந்த டாக்டர் செய்கிற வேலையை ஒரு மிஷினை செய்ய வைக்க போகிறோம், அதான் இப்போ பார்க்க போகிறோம். ரெடி உள்ள? எஸ், RFS ரமேஷ், RFS. தேங்க்யூ ஸோ மச். ஓகே டன் கைஸ், டன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த டேட்டா பாருங்கள், ஓவராலாக ஒரு பர்சனோட ஏஜ், அவங்களோட செக்ஸ் விச் இஸ் ஜெண்டர், அப்புறம் செஸ்ட் பெயின் டைப்பு, ரெஸ்டிங் பிளட் சுகர், கொலஸ்ட்ரால் லெவல், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், ரெஸ்டிங் இசிஜி, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருந்திருக்கு, அப்புறம் எக்ஸசைஸ் செஞ்சு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா இல்லையா, ஓல்டு பீக்கோட வேலை, எஸ்டி ஸ்லோப்பு. ஸோ இதெல்லாம் அதோட ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் இஸ் நத்திங் பட் அவர் இன்புட். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லை. இப்போ இந்த டேட்டா செட்டை பாருங்கள், இது என்ன டேட்டா செட்டு, இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், உங்களோட சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு லேபிள்டு டேட்டா செட்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், அதுலேயுமே இது கிளாசிஃபிகேஷனா ரெக்ரெஷனா. ஸோ ஒரு சில கான்செப்ட் பார்த்தோம், இல்லை அன்சூப்பரைஸ் லேர்னிங்கில் பேஸ் பண்ணி வருமா, எதை பேஸ் பண்ணி வரும். ஸோ டேட்டா செட்டை பாருங்கள், இதுதான் நம்ம டேட்டா செட்டு. இப்போ இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட் ஆன்சர், சூப்பர்வைஸ் லேர்னிங். வெரி குட். ஓகே, சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இது என்ன மெத்தட்? ஓகே, ஏன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ மாடல் ஷுட் பி ட்ரெயின் பை யூசிங் போத் ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ். அதாவது இங்கே ஃபீச்சர்ஸும் இருக்குது, இன்புட்டும் இருக்குது, இங்கே அதுக்கான அவுட்புட் இருக்குது. இந்த மாதிரி இன்புட் இருந்தால் அதுக்கு இதுதான் அவுட்புட்டு, இந்த மாதிரி இன்புட் இருந்தால் அதுக்கு இதுதான் அவுட்புட்டுங்கிற நம்மளுக்கு போத் இன்புட் அண்ட் லேபிள்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் விச் இஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் இது சூப்பர்வைஸ் லேர்னிங் மெத்தடில் பண்ணலாம். கிளாசிஃபிகேஷனா ரெக்ரெஷனா? எஸ், வெரி குட் ஆன்சர், கிளாசிஃபிகேஷன். ஏன் கிளாசிஃபிகேஷன்? சிம்பிள். எனக்கு இங்கே நம்மகிட்ட எத்தனை டேட்டா இருக்குது? ரெண்டு கிளாஸ் ஆஃப் டேட்டா தான் இருக்குது. ஒன்று 0, இன்னொன்று 1. ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ப்ரீவியஸ் செஷனில். ஸோ 0s and 1s ரெண்டு அவுட்புட் தான் இருக்குது. ஒன்று நம்ம இன்புட்டை எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் ஒன்று இருக்குன்னு வரப்போகுது, இல்லை இல்லைன்னு வரப்போகுது, இதை தவிர வேறு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அப்போ இட்ஸ் அ கிளாசிஃபிகேஷன் மாடல். இது ரெக்ரெஷன் கிடையாது, இட்ஸ் அ கிளாசிஃபிகேஷன் மாடல். இப்படி தான் நம்ம ஒரு டேட்டா செட் அனலைஸ் பண்ணோம். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரைட். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், ஸோ இது ஒரு சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல், இதை தான் பண்ண போகிறோம். ஓகே, டன்னா? டன். ஸோ இப்போ வெயிட் அ மினிட், நான் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ பட் நான் சொல்லலை, உங்களுக்கு கோட் தெரியலனாலுமே யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். என் கூட ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் என்னோட கோடு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நினைக்கிறேன். இந்த பேண்டாஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ பேண்டாஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நன்னா ஸோ தெரியுதா? ஓகே, ஸோ நான் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் பை லைனாக ஃபுல்லாத்தையும் கமெண்ட்டில் போட்டுறேன். ஓகே, ஃபுல்லாத்தையும் கமெண்ட்டில் போட்டுறேன். இதெல்லாம் தேவையில்லை, இதை விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் அந்த எவல்யூஷன் மெட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ அதை போனோம் அப்படின்னா இன்னும் இன்டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக ஒரு மாடல் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத இன்றைக்கான செஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ காய் சொல்ல போகலாமா? ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேவைப்படுற ஒரு சில லைப்ரரிஸ் இருக்குது, எனக்கு மேஜராக தேவைப்படுற ஒரு சில லைப்ரரிஸ் இருக்குது. இங்கே நமக்கு நம்பி தேவைப்படுமா என்ன? நம்பி ஒரே நிமிஷம் இருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா தேவைப்படாது. ஸோ இதில் அரே ஏதாவது இல்லை யூஸ் பண்ணலை. ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம நம்பி யூஸ் பண்ணியிருக்குமா மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். லேபிள் அண்ட் கோடர் எஸ்கேலான ஓகே நம்பி யூஸ் பண்ணலை. வச்சா ஓகே, இது தேவையில்லை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நம்பிங்க லைப்ரரி இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணலாம். பட் அரே கன்வர்ஷனுக்கு நான் சொல்கிறேன் என்ன லைப்ரரின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
pandas-ங்கிற லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே இம்போர்ட் pandas ஸ்பீடிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, pandas இட்ஸ் ஜஸ்ட் அ லைப்ரரி. ஓகே, பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைப்ரரி. எதுக்காக இந்த லைப்ரரி அப்படின்னா தெளிவாக கேளுங்க. இந்த எக்ஸல் டேட்டா இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு எக்ஸல் டேட்டா, வேற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு ரா டேட்டா. இந்த எக்ஸல் அப்படியே எடுத்து நம்ம பைத்தனில் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுமா கேட்டால் கிடையாது. பட் ஒரு சில லைப்ரரிஸ் மூலமாக இந்த எக்ஸலில் இருக்கிற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம பைத்தனில் ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போது வெளியே ஒரு வாட்டர் கேன் இருக்குது, பெரிய ஒரு கேன் இருக்குது, ஒரு 30 லிட்டர் கேன் இருக்குது. அந்த 30 லிட்டர் கேனில் நிறைய தண்ணி இருக்குது. ஓகே, பட் எனக்கு தேவையான மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணி அந்த கேனில் இருக்க தண்ணியை இதுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டு வந்து நான் எனக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் கான்செப்ட். ஓகே டன்னா, ஏன்னா அந்த வாட்டர் கேனை அப்படியே என்னால் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடியும். பட் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஒரு லைப்ரரி, அதாவது இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி ஒரு லைப்ரரி மூலமாக அதில் இருக்கிற வேல்யூஸ், அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நான் வாட்டர் பாட்டில் வச்சு குடிக்க போகிறேன். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஏன்னா இது ஒரு ரா டேட்டா, இது அப்படியே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுறது தான் இந்த pandas லைப்ரரி. ஓகே, ஸோ pandas-ங்கிற லைப்ரரி நிறைய சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தானே pandas-ங்கிற லைப்ரரி. எஸ், இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். நம்ம ஆல்ரெடி ஒரு செஷனை பார்த்தாச்சு, இதை பற்றி இன்டெப்த்தோட எலாபரேட் செஷனே பார்த்தாச்சு. ஸோ pandas-ங்கிற லைப்ரரியும் தெரியும். அடுத்து நம்பியுமே நமக்கு தெரியும், ரைட்? ஸோ நம்பியுமே நமக்கு தெரியும், இதை பற்றி தனித்தனியாக பார்த்தாச்சு. எஸ், ஸோ பட் இந்த இடத்துல நமக்கு அரே கன்வர்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணலாம், நம்பி தேவையில்லை. நம்பிக்கிறது ஆஸ் யூஷுவல் இப்போ போல தான். ஒரு நியூமெரிக்கல் டேட்டா, ஒரு நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், அரே கன்வர்ஷனு, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்பி யூஸ் பண்ணலாம். இம்போர்ட் வார்னிங்ஸ் மேபி இதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டன்னா நோட் பண்ணிக்கோங்க. வார்னிங்ஸ் லைக் எப்படி சொல்ல, ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வார்னிங்ஸ் உங்களுக்கு வந்து வரும். வார்னிங்ஸ்னா எரர் கிடையாது, வார்னிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எப்படி சொல்ல, இந்த வெர்ஷனுக்கு இந்த லைப்ரரி அப்டேட்டடாக இல்லை, ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்னிங்ஸ் வரும். அதை இக்னோர் பண்ணணும், அந்த வார்னிங்ஸ் காட்டக்கூடாது. இக்னோர் பண்ண அப்படின்னா இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது எரர் கிடையாது, வார்னிங் மாதிரி காட்டும். லைக் எப்படி சொல்ல, நீ யூஸ் பண்ணுற லைப்ரரி, இப்போ யூஸ் பண்ணுற பைத்தன் வெர்ஷன் ஒரு வெர்ஷனாக இருக்கும், லைப்ரரி ஒரு வெர்ஷனாக இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்படுத்தலாம் சொல்லி ஜஸ்ட் ஒரு வார்னிங் மாதிரி காட்டும். ஸோ அந்த மாதிரி வார்னிங்ஸ் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணுறதுக்காக தான் இந்த லைப்ரரி. இம்போர்ட் வார்னிங்ஸ், வார்னிங்ஸ் ஆட் ஃபில்டர் வார்னிங்ஸ் இக்னோரே. ஸோ இது அடிஷனல் ஷார்ட் பைட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லைனாலும் அவுட்புட் வரதான் போகுது. நான் சொல்கிறேன், அந்த வார்னிங்கிறது அவுட்புட் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இது இருந்தாலும் ஒன்று தான். இருந்துச்சுன்னா நமக்கு அந்த லைக் எப்படி சொல்ல, அந்த வார்னிங்கிறது காட்ட தெரியாது, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடும். இல்லை அப்படின்னா அதை வார்னிங் மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் காட்டும், அவ்வளோ வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை. pd.df ஜஸ்ட் வெரி df is equal to pd.read csv. காய்ஸ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தே தான், ரைட்? இதெல்லாம் பார்த்தே தான். PD pandas எதுக்கு நம்ம PD pandas எல்லா இடத்துலையும் pandas கால் பண்ண முடியாது, அதனால PDன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ pd.read_csv நம்மளோட சின்டாக்ஸ். ஸோ hearts.csv என்னோட டேட்டா செட்டோட நேம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, என்னோட டேட்டா செட்டோட நேம் hearts.csv. அந்த hearts.csvங்கிற அந்த எக்ஸாக்ட் டேட்டாவை அப்படியே எடுத்து dfங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் டேட்டா ரீட் ஆயிடுச்சான்னு சொல்லி. வந்துருச்சா, அதில் இருக்கிற 918 காலமும் வந்துருச்சு. ஓகே டன், பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு. முதல் ஸ்டெப் முடிஞ்சது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தது டன்னா. அடுத்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஓகே, இதுக்கு நான் அந்த எரரை வேணால் காட்டி உங்களுக்கு சொல்லவா? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். எரர் வரும். ஓகே, எரர் வரும். எரர் வரப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஏன்னா அல்காரிதம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இது என்ன எரர் வேணால் ஓகே, நான் எரர் காட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், நான் அதுக்கப்புறம் வரேன். ஏன்னா இது அன்கமெண்ட் பண்ணி ரன் பண்ணால் தான் இப்போ அவுட்புட்டே வரும். பட் கண்டிப்பாக ஒரு இடத்துல எரர் வரும், நான் அதை காட்டி டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேட்டா செட்டை ரீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் மட்டும் இப்போதைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அது எதுக்குன்னு சொல்லி நான் எரரை காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வரலாம். அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னா, இதில் வந்து இன்புட் அவுட்புட் டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஸோ இன்புட் அவுட்புட் இப்போது நாமளாம் மனுஷங்க, வி ஆர் ஹியூமன்ஸ், ரைட்? ஸோ நமக்கு இதை பார்க்குறப்போ எப்படி சொல்ல, ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிரும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு இன்புட்டாக தான் இருக்கும். ஹார்ட் டிசீஸ் ஓகே இருக்குது, இல்லை. ஸோ 0s and 1s ஒன்று இருக்குன்னா இல்லை இல்லைன்னு வரும். ஸோ ஓகே, அப்போ இது ஒன்று தான் இன்புட்டாக இருக்கும், இது ஒன்று தான் அவுட்புட்டாக இருக்கும். ரிமைனிங் இருக்க எல்லாமே இன்புட்டாக தான் இருக்கும். நம்ம இப்போ ஹியூமனாக பார்க்குறப்போ லைக் எப்படி சொல்ல, பேசிக் ஐடியா இல்லைனாலுமே வி கேன் ஈஸிலி அனலைஸ், இதுதான் இன்புட்டு இதுதான் அவுட்புட்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிரும். பட் மிஷினுங்கிறது குழந்தை, ஒரு குழந்தைகிட்ட காட்டி இது போய் எது இன்புட்டு எது அவுட்புட்டுன்னு சொல்லி கேட்டால் தெரியுமா? தெரியாது இல்லையா? மிஷின் லேர்னிங் பற்றி ஐடியா இல்லாதவங்க டேட்டா கேட்டாலுமே இது எது இன்புட் எது அவுட்புட் கேட்டால் உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு மனுஷங்களே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா மிஷினுக்கு எப்படி தெரியும்? ஸோ அப்போ மிஷினுக்கும் நாம் அசிஸ்ட் பண்ணணும். வி ஹாவ் டு சே வாட் இஸ் இன்புட் அண்ட் வாட் இஸ் அவுட்புட். ஸோ சாரி, விச் இஸ் இன்புட் அண்ட் விச் இஸ் அவுட்புட். ஸோ எதெல்லாம் இன்புட் அண்ட் எதெல்லாம் அவுட்புட் ஃபர்ஸ்ட். ஏன்னா இன்புட் அவுட்புட்டுங்கிறது அது டிஃபால்ட்டாக எப்படி சொல்ல, அதை எடுத்துக்கும். பட் நாம் அதை சொல்லிக் கொடுக்கணும், எதெல்லாம் இன்புட் எதெல்லாம் அவுட்புட்னு சொல்லி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது இன்புட்டு, ஒய்ங்கிறது அவுட்புட்.
ஓகே. ஸோ 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எக்ஸுங்கிறது இன்புட்டு, ஒய்ங்கிறது அவுட்புட். தெளிவாக கேளுங்க. எக்ஸ் இன்புட்னா அப்போ எனக்கு எக்ஸில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகணும்? எக்ஸ் இன்புட்னா அப்போ எனக்கு எக்ஸில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகணும்? ஒன்றுமே இல்லை. மொதல் 11 காலம், மொத்தம் 12 காலம் இருக்குது. எக்ஸுங்கிறத இன்புட்னு சொல்லிட்டேன். இன்புட் இஸ் நத்திங் பட் ஃபீச்சர்ஸ், ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இருக்கிற 11 காலமும் எனக்கு எக்ஸில் ஸ்டோர் ஆகணும். அப்போ எக்ஸில் போயிட்டு 11 காலம் நேமையும் நான் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணுமா கேட்டால் தேவையில்லை. அந்த 11 காலத்தை டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டில் இருக்க ஒரு காலத்தை மட்டும் நான் ட்ராப் பண்ணி விட்ருவேன். ட்ராப் பண்ணிட்டு என்ன நடக்கும்? ஸோ இது மட்டும் போயிடும். ரிமைனிங் இருக்க 11 காலத்தை எடுத்துக்கும். இதுதான் இந்த ட்ராப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து அடிஷனல் ஷார்ட் பைட். நான் சொல்கிறேன்ல, நான் ரொம்ப பேசிக்காக போன நினச்சேன் அப்படின்னா, இங்கே பாருங்க இந்த இடத்துல ஹார்ட் டிசீஸ் மென்ஷன் பண்ணிக்கிற பார்த்தீங்களா? அதே மாதிரி 11 காலமே நான் மென்ஷன் பண்ணி காட்டிட்டு போயிருப்பேன். பட் இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் குட்டி குட்டி ஷார்ட் பைட் டிப்பு நோட் பண்ணிக்கோங்க. டன்னா df டாட் நம்ம ஆல்ரெடி இதுவும் பார்த்துருக்கோம். அந்த ட்ராப் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு df டாட். வாட் இஸ் df? நம்மளோட டேட்டா செட் ஸ்டோர் பண்ணியிருக்க வேரியபிள் df, ரைட்? டேட்டா செட் அதில் தான் இருக்குது. df டாட் ட்ராப் காலம்ஸ். எந்த காலம்ஸ் ட்ராப் பண்ண போகிறோம்? காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட் டிசீஸ். நம்ம ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், ரைட்? நம்ம எப்படி சொல்ல, நல்வலிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி ட்ராப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஸ். காலம்ஸ் இஸ் ஈக்குவல் ஹார்ட் டிசீஸ். அப்போ அந்த ஹார்ட் டிசீஸ்ங்கிற ஒரே ஒரு காலம் மட்டும் ட்ராப் ஆகி ரிமைனிங் இருக்க 11 காலமும் எனக்கு எக்ஸில் ஸ்டோர் ஆயிரும். சிம்பிள் கான்செப்ட். ஸோ ரிமைனிங் இருக்க 11 காலமும் எக்ஸில் ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி y இஸ் ஈக்குவல் அவுட்புட், y இஸ் ஈக்குவல் df ஆஃப் ஹார்ட் டிசீஸ். நல்லா தெளிவாக பாருங்க. இதில் ட்ராப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் ட்ராப் யூஸ் பண்ணலை. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இது ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன், இது ட்ராப் யூஸ் பண்ணலை. ஏன்னா ட்ராப் யூஸ் பண்ணல அப்படின்னா df நம்மளோட டேட்டா செட் இருக்குல்ல, நம்மளோட டேட்டா செட்டில் ஹார்ட் டிசீஸ்ங்கிற ஒரே ஒரு காலம் மட்டும் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இன்புட் எல்லாத்தையுமே எடுத்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. எக்ஸ் இன்புட் எதுன்னு சொல்லி இப்போ நம்ம மாடலுக்கு சொல்லிடுவோம். அதே மாதிரி அவுட்புட் எதுவும் சொன்னோம் இல்லையா? ஏன்னா சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போறீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெண்டையுமே சேர்த்து தானே படிக்கணும். கொஸ்டினை மட்டும் கொடுத்தா நீங்கள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிருவீங்களா? கிடையாது இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டினா அதுக்கு இதுதான் ஆன்சரு, இந்த மாதிரி கொஸ்டின் அதுக்கு இதுக்கு தான் ஆன்சர்னு சொல்லி ரெண்டுமே சேர்த்து கொடுத்தா தான் நீங்கள் படிப்பீங்க. அதே மாதிரி நம்ம மாடலுக்கும் இந்த மாதிரி இன்புட் இருந்தால் அதுதான் அவுட்புட்டு, இந்த மாதிரி இன்புட் தான் அதுக்கு இதுதான் அவுட்புட்னு சொல்லி ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கணும். இதுக்கான அவுட்புட்டு இது, இதுக்கான அவுட்புட்டு இதுன்னு சொல்லி ரெண்டுமே சேர்த்து கொடுக்கணும். அதுக்கு தான். ஸோ இதுதான் இன்புட்டு. சிம்பிளாக எதுக்கு நம்ம இன்புட் அவுட்புட் பிரித்து கொடுக்கணும்னு தெளிவாக தெரியும். அது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இன்புட் அவுட்புட் எதுவும் தெரிஞ்சாதான் தெளிவாக யோசிச்சு பாருங்க. நம்ம புதுசாக நம்ம மாடலை ஒர்க் பண்ணுறப்போ ஒரு யூசர் எண்ட்லேருந்து ஒருத்தர் யூசர் இன்புட் கொடுக்குறப்போ அவரோட ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது அவரோட பாடி கண்டிஷன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாரு. எனக்கு இந்த வயசு, எனக்கு இந்த ஜெண்டரு, எனக்கு செஸ்ட் பெயின் டைப் இந்த லெவலில் இருக்குது, ரெஸ்டிங் ஈஸ் இந்த லெவலில் இருக்குது, அவரோட இன்புட் மட்டும் தான் கொடுப்பாரு. விச் இஸ் ஒரு 11 இன்புட்ஸ், ரைட்? ஸோ 11 இன்புட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி 11 இன்புட்டை மட்டும் தான் கொடுப்பாரு. இந்த இன்புட்டுக்கு தான் நம்ம மாடல் அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? நம்ம ஆல்ரெடி எந்த மாதிரி இன்புட்டாக இருந்தால் எதுக்கு லைக் எப்படி சொல்ல, அதுக்கான அவுட்புட் எந்த மாதிரி இருக்குன்னு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு இன்புட்டை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது இல்லை இல்லைங்கிறத ஒரு அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம். இன்புட் எது அவுட்புட் எதுன்னு தெரியலைன்னா எப்படி மாடலுக்கு எப்படி எது இன்புட் எது அவுட்புட்னு சொல்லி எப்படி தெரியும்? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ் ஒய்ங்கிற அவுட்புட்டை இன்புட் அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணுறோம். டானா ஸோ எக்ஸில் இப்போ 11 காலம் எடுத்தாச்சு. விச் இஸ் ஒரு இன்புட்ஸ் அண்ட் ஒய்யில் நம்மளுக்கு கடைசி ஒரே ஒரு காலம் மட்டும் எடுத்தாச்சு நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ எக்ஸ் இன்புட் ஒய் அவுட்புட்டு. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்க. ஸோ நான் மூணுமே பிரிண்ட் பண்ணி கேட்டேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இனிஷியலாக பிரிண்ட் ஆகுது. இது வந்து நம்ம டிஎஃப் மொத்த டேட்டா செட். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்து எக்ஸ் ஒய்யை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டு. இது ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஒய்யை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக எக்ஸ் 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 ஒய் ஒய்னு சொல்லி ஒரு 4 லெட்டர் சும்மா அது அதில் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எக்ஸ் ஸ்டேட்மெண்ட். இங்கே பாருங்க, ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, எஸ்டி ஸ்லோப்போட முடிஞ்சிருச்சு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, எஸ்டி ஸ்லோப்போட முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, இங்கே மேலே இருக்க ஹார்ட் டிசீஸுங்கிற ஒரு விஷயத்தையே காணும், மறைஞ்சிருச்சு. ஸோ ஏன்னா எக்ஸில் நம்ம 11 காலம் தானே எடுத்திருக்கோம், கடைசி ஒரு காலம் ட்ராப் பண்ணி விட்டோம் இல்லையா? அதனால எக்ஸில் நம்மளுக்கு இன்புட் மட்டும் கிடச்சிருச்சு. பர்ஃபெக்ட். அப்போ ஒய் அப்படியே கீழே வாங்க. ஒய் இங்கே இருக்கா? ஒய்யில் பாருங்க 0 1 0 1 0 நம்மளோட அவுட்புட் ஃபுல்லாக ஒய்யில் வந்துருச்சு. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்புட் அவுட்புட் தனித்தனியாக பிரிச்சாச்சு. ஸோ இப்போ இன்புட் எல்லாமே எக்ஸில் இருக்குது, அவுட்புட் எல்லாமே ஒய்யில் தான் இருக்குது. அதனால சைட்லேயே உங்களுக்கு கமெண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஸோ பார்த்துட்டே வாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டன்னா இன்புட் அவுட்புட் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ஸோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணல, டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ரீ ப்ராசஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அல்காரிதம் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிடுவோம். அதை நான் அடுத்து சொல்கிறேன். சூசிங் மாடல் அல்காரிதம் அதை என்னன்னு சொல்கிறேன். கீழே அல்காரிதம் சூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு அடுத்து நான் வரேன். ஸோ ட்ரைனிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அதில் ஒன்று தான் இந்த இன்புட் அவுட்புட் டிக்ளரேஷன். இன்புட் அவுட்புட் டிக்ளேர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தெளிவாக கேளுங்க, மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம்.
ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்னும் ட்ரெயின் பண்ணல, ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். இப்போது இதில் ஓவராலாக இப்போ ஒரு 917 எவ்வளோ டேட்டா இருக்குது, ஹெட்டரோட சேர்த்து 919 இருக்குது. அப்போ 918 டேட்டா இருக்குது. ஓகே, 918 டேட்டா இருக்குது. 918 டேட்டாவும் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவோம்னு கேட்டால் கிடையாது. ஸோ 918 டேட்டா, இப்போ ஒரு 1,00,000 டேட்டா இருக்குன்னா அப்படியே 1,00,000 டேட்டாலாம் கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம மாடலோட எவல்யூஷனை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் டேட்டாவை எடுத்து வைக்கணும். புரியலையே, தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க, தெளிவாக கேளுங்க. இப்போ ஒரு 100% எவ்வளோவா இருந்தாலும் சரி, இப்போ 919 டேட்டா இருந்தாலும் சரி, 100 டேட்டா இருந்தாலும் சரி, 500 டேட்டா இருந்தாலும் சரி, 1000 டேட்டா இருந்தாலும் சரி, அதை 100% தான் கன்சிடர் பண்ணோம். ஓகே, தெளிவாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், 100% கன்சிடர் பண்ணோம். அந்த 100% டேட்டாவில் 80% டேட்டா ஷுட் பி யூஸ்டு ஃபார் ட்ரைனிங். 80% டேட்டா மட்டும்தான் நம்ம ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் 20% டேட்டா டெஸ்டிங்க்கு தான் வச்சுருப்போம். ஓகே, ஸோ தெளிவாக கேளுங்க, மறுபடியும் சொல்கிறேன், 80% டேட்டா ட்ரைனிங். இப்போ நம்ம கையில் ஒரு 1000 டேட்டா இருக்குங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1000 டேட்டா இருக்குது, அதில் 800 டேட்டா மட்டும்தான் நம்ம ட்ரைனிங்க்கு கொடுப்போம். அதாவது இங்கே பாருங்கள், இப்போ சும்மா ஒரு அசம்ஷன் சொல்கிறோம், 100 காலம் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 காலம் இருக்குது. இந்த 100 காலத்தில் ஒரு 80 காலம் மட்டும்தான் நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ 80 டேட்டா மட்டும்தான். ஓகே, 80 டேட்டா மட்டும் தான் ட்ரைனிங் கொடுப்போம். ரிமைனிங் இருக்கிற 20 டேட்டாவை டெஸ்டிங்க்கு வச்சிருப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், கேளுங்க, தெளிவாக கேளுங்க. இதில் ஒரு 4 வேரியபிளாக ஒரு பிரிச்சிருப்போம், எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். ஸோ இப்போ எக்ஸ் ட்ரெயின், ஸோ காய்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, ட்ரைனிங்க்கு 80% டேட்டா, டெஸ்டிங்க்கு 20% டேட்டா. ஸோ அது 80-20 கொடுக்கலாம், இல்லை 70-30 கொடுக்கலாம், இல்லை 90-10 கொடுக்கலாம். ஸோ அது நம்மளோட ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, எதுக்கு நான் சொல்கிறேன், ட்ரைனிங்க்கு 80% டேட்டா, டெஸ்டிங்க்கு 20% டேட்டா. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ அதை வச்சு தான் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியும். என்னன்னா எக்ஸுங்கிறது இன்புட்டு. ஓகே, ஸோ எக்ஸுங்கிறது இன்புட்டு, ட்ரெயின் எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின் போட்டிருக்கேன், இது ஒரு வேரியபிள். இந்த மாதிரி 4 வேரியபிள் இருக்குது, 4 வேரியபிளுக்குள்ளேயும் 4 குரூப்பாக பிரித்து ஒரு டேட்டாவை அனுப்ப போகிறோம். ஸோ எப்படின்னு தெளிவாக கேளுங்க. எக்ஸ் ட்ரெயினுங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸுங்கிறது இன்புட்டு, ட்ரெயினிங்க்கு 80% டேட்டா, இன்புட்டில் இருக்கிற ஒரு 80% டேட்டா தான் இந்த எக்ஸ் ட்ரெயின். தெளிவாக கேளுங்க. இப்போ அதே மாதிரி ரெஸ்யூம் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் ஒரு 100 டேட்டா இருக்குது, உங்கள் கையில் 100 டேட்டா தான் இருக்குது. அதில் 80% ட்ரைனிங் கொடுக்கணும்னா 80 டேட்டா கொடுப்பீங்களா, 80 ரோ கொடுப்பீங்க. தெளிவாக கேளுங்க, அந்த 80 ரோவில் இன்புட்டும் இருக்க போகுது, அவுட்புட்டும் இருக்க போகுது இல்லையா. ஸோ 80 ரோவில் இன்புட்டும் இருக்க போது, அதாவது இப்போ 80 ரோனா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருதுன்னு வைங்க, சும்மா வச்சுக்கோங்க, ரைட். ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த இவ்வளோ தூரம் வருது, 80 டேட்டானா இவ்வளோ. இனிமேல் சேர்த்து நான் ட்ரெயின் பண்ணணும். ரைட், நான் சொல்கிறது புரியுதா? மறுபடியும் தெளிவாக கேளுங்க. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், 4 வேரியபிள் இருக்குது. இங்கே பாருங்க, 4 வேரியபிள் இருக்குது, எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட், 4 வேரியபிள் இருக்குது. ஓகே, ஸோ 4 வேரியபிள் இருக்குது. இப்போ 4 வேரியபிளில் நம்ம டேட்டாவை பிரித்து அனுப்ப போகிறோம். எப்படி பிரித்து அனுப்ப போகிறோம்னா தெளிவாக கேளுங்க, எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட்டில். ஸோ இப்போது எக்ஸ் ட்ரெயினில் அப்படின்னா இது நோட் பண்ணிக்கோங்களேன், நான் சொல்கிறேன், இன்புட்டில் இருக்கிற 80% டேட்டா இங்கே கீழே போட்டிருக்க பாருங்க, மறந்து போயிட்டு இதில் இது அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்னாப் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ட்ரெயின் இன்புட்டில் இருக்கிற 80% டேட்டா எக்ஸ் ட்ரெயின். ஓகே, அதே மாதிரி ஒய் ட்ரெயினுங்கிறது அவுட்புட்டில் இருக்கிற 80% டேட்டா. ஓகே, ஸோ அவுட்புட்டில் இருக்கிற 80% டேட்டா தான் ஒய் ட்ரெயின். இப்போ இங்கே வாங்க, ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், இப்போது 80% டேட்டா நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். ஓகே, 80% டேட்டா நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ இன்புட்டில் இருக்கிற இந்த 80 டேட்டா மட்டும்தான் எக்ஸ் ட்ரெயின். ஓகே, அது ஈக்குவலான அவுட்புட் சேர்த்து நான் ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலான அவுட்புட் சேர்த்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அப்போது அவுட்புட்டில் இருக்கிற 80 டேட்டா தான் ஒய் ட்ரெயின். ஓகே, ஸோ எக்ஸுங்கிறது இன்புட்டு, ட்ரைனிங்க்கு 80% டேட்டா, இன்புட்டில் இருக்க 80% டேட்டா எக்ஸ் ட்ரெயின். ஓகே, ஒய்ங்கிறது அவுட்புட்டு, ட்ரைனிங்க்கு 80% டேட்டா, அவுட்புட்டில் இருக்கிற 80% டேட்டா ஒய் ட்ரெயின். 80 இன்புட் கொடுக்குறோமா, அதுக்கு ஈக்குவலான 80 அவுட்புட்டு கொடுத்தா நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுதான் கான்செப்ட். இது ஏன் திரும்ப ரிப்பீட், நான் லூப் மோடில் இருக்கேன்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சொல்ல ஒரு சில பேத்துக்கு இது புரியலாம், ஒரு சில பேத்துக்கு புரிஞ்சுக்க காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். அதனால தான் நான் ரிப்பீட்டடாக திரும்ப இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்புட்டில் இருக்கிற 80% டேட்டா எக்ஸ் ட்ரெயின், அதுக்கு ஈக்குவலான அவுட்புட்டில் இருக்கிற 80% டேட்டா ஒய் ட்ரெயின். அப்போ ரிமைனிங் எக்ஸஸ் ஒய் டெஸ்ட் அதே தான். ரிமைனிங் ரெண்டுத்துலையுமே 20% டேட்டா இருக்குல்ல, 80 ரோ இன்புட்டு, 80 ரோ அவுட்புட்டு கொடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் 80 ரோ இன்புட்டு, 20 ரோ இன்புட்டு, 20 ரோ அதுக்கான அவுட்புட் இருக்கும் இல்லையா. இங்கே பாருங்க, அதே தான். இப்போது 80 ரோ இன்புட்டு, அதுக்கு ஈக்குவலான 80 ரூபா அவுட்புட் கொடுத்துட்டோம். ரிமைனிங் ஒரு 20 டேட்டா இருக்குது தானே, 100 டேட்டானா ரிமைனிங் ஒரு 20% டேட்டா இருக்குது தானே. அந்த 20% டேட்டாவில் இன்புட்டில் இருக்க 20% டேட்டா எக்ஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ இன்புட்டில் இருக்கிற 20% டேட்டா எக்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அவுட்புட்டில் இருக்கிற 20% டேட்டா ஒய் டெஸ்ட். இப்போ புரியுதா? எஸ், கிளியராக கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்குங்களா? சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்புட்டில் இருக்கிற 80% டேட்டா எக்ஸ் ட்ரெயின்,
அவுட்புட்டில் இருக்க 80% டேட்டா ஒயிட் ட்ரெயின், ரிமைனிங் ரெண்டுத்துலையுமே 20% டேட்டா டெஸ்டிங் இருக்கும், டெஸ்டிங் டேட்டா இருக்கும். ஸோ எக்ஸ் டெஸ்ட்டில் இருக்க இன்புட்டில் இருக்க 20% டேட்டா எக்ஸ் டெஸ்ட், அவுட்புட்டில் இருக்க 20% டேட்டா ஒயிட் டெஸ்ட். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு புதுசாக பார்க்குறப்போ கன்ஃபியூஷன் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸி. எதுக்காக இப்போ ட்ரைனிங் டெஸ்டிங் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நான் 80 இங்கே தெளிவாக கேளுங்க, இதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த 80% டேட்டா கொடுக்குறேன் இல்லையா, இந்த மாதிரி இன்புட் இருந்தால் அதுக்கு இதுதான் அவுட்புட்னு சொல்லி நிறைய டேட்டா கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற 100% டேட்டாவில் 80% டேட்டா கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் இப்போ எப்படி நான் டெஸ்ட் பண்ணுவேன், அந்த மாடலோட எவல்யூஷன் எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த ரிமைனிங் இருக்கிற 20% இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 20% இன்புட் மட்டும் நான் மாடல்கிட்ட அனுப்பிவிடுவேன். ஓகே, அந்த இன்புட்டை மட்டும் தான் அனுப்பிவிடுவேன், அவுட்புட்டை நானே வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா இந்த இன்புட்டை மட்டும் அனுப்பிவிட்டேன்னு வைங்களேன், ஏன்னா இது ஒரு அன்லேபிள், இது ஒரு இன்புட்ல என்ன இருக்கு, வெறும் கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு, ஆன்சரே கிடையாது. ஆன்சர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. ஓகே, அந்த ஆன்சரை நான் அப்படியே வச்சுப்பேன், இந்த இன்புட்டை மட்டும் நான் அனுப்பிவிடுறேன். இதுக்கு ஆல்ரெடி நான் உனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இன்புட் இருந்தா அதுக்கு இதுதான் அவுட்புட்னு சொல்லி நிறைய டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட மாடல்கிட்ட சொல்றேன், என்ன பண்ண போறேன்னா, நான் 20% இன்புட் தரேன். அந்த இன்புட்டுக்கு நீ படிச்சதை வச்சு எனக்கு ஒரு மாடல் அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுன்னு சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிரும் இல்லையா, இன்னும் ட்ரெயின் பண்ணல, பட் ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்புட்னா அதுக்கு இதுதான் அவுட்புட் சொல்லி 80% டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்கேன். இப்போ அதுக்கு தெரியும் எந்த மாதிரி இன்புட்டா இருந்தா அதுக்கு எதுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா, எந்த மாதிரி இன்புட்டா இருந்தா ஹார்ட் டிசீஸ் இல்லைங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த டேட்டா மட்டும் நான் அனுப்பி விடுறேன், அதுக்கு ஒரு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஒரு 20 ரோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு இதுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இல்ல, இதுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, இதுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, இதுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். கடைசியா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இதுல மாடல் அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும் இல்லையா, அந்த அவுட்புட்டையும் என்கிட்ட இருக்கிற அந்த ஒரிஜினல் அவுட்புட்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். சிம்பிள் கான்செப்ட். எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதுறப்போ தெளிவா கேளுங்க, நிறைய படிக்கிறீங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெண்டையுமே படிச்சுட்டு போறீங்க. எக்ஸாம் எழுத போறப்போ உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் தான் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நான் கொஸ்டின் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க, உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் தெரியும், அதே மாதிரி எக்ஸாமுக்கு போறீங்க, நான் உங்களுக்கு கொஸ்டினை மட்டும் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க ஒரு ஆன்சர் எழுதுவீங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு ஆன்சர் எழுதுவீங்க. ஸோ அந்த ஆன்சரையும் உங்க ஸ்டாஃபோட கையில ஆல்ரெடி ஒரிஜினல் கீவேர்ட் ஆன்சர்னு இருக்கும். அதாவது இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஒரிஜினல் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஒரிஜினல் ஆன்சர் உங்களோட ஸ்டாஃபோட கையில இருக்கும். ஸோ இப்போ நீங்க எழுதிட்டீங்க ஆன்சர், அந்த ஆன்சரையும் இந்த ஒரிஜினல் கீவேர்ட் ஆன்சரை நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ நீங்க எழுதியிருக்கதும் என்னோட கீவேர்டில் இருக்கிறதும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது, 80% ஒத்து போச்சு அப்படின்னா ஓகே 80 மார்க்ஸ், 90% ஒத்து போச்சு அப்படின்னா 90 மார்க்ஸ், 95% வந்துச்சுன்னா 95 மார்க்ஸ். இதுதான் கான்செப்ட், இதுதான் மாடல் எவல்யூஷன். பட் இது அதுக்கு இன்னும் நான் வரவே இல்லை. பட் நான் சொல்லலையா, இப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த எக்ஸ்டெஸ்ட் ஒயிட் டெஸ்ட் பிரிக்கிறவங்க தெரியணும், அதுக்காக தான். கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? எஸ், ஈஸியா இருக்கா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும் நம்புறேன். கிளியரா இருக்கீங்களா? ஒரு சாட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. கிளியர்? ஃபாஸ்ட் கிளியரா? நம்ம இன்னும் ட்ரைனிங்கு போல, மாடல் எவல்யூஷன் போல எதுக்குமே போகவே இல்லை, இன்னும் போகவே இல்லை, கீழே இருக்குது. நான் சொல்லலையா, இப்போ எதுக்காக இந்த எக்ஸ்டெஸ்ட் பிரிக்கிறவங்க உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் ட்ரைனிங்க்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஒரு 80% இன்புட் 80% அவுட்புட் ரெண்டுமே கொடுத்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ரிமைனிங் 20% டேட்டா வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதான் கான்செப்ட். எஸ், தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி கிளியர், ரைட்? எல்லாத்துக்கும் கிளியர். ஓகே, டன் கைஸ். அடுத்து ஸோ இப்போ தெளிவாக கேளுங்க, இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஷேப் ஆல்ரெடி நமக்கு தெரியும் தானே, ஷேப்னா என்ன சொல்லி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரெயின் டாட் ஷேப்பு, எக்ஸ்டெஸ்ட் டாட் ஷேப்பு, ஒயிட் ட்ரெயின் டாட் ஷேப்பு, ஒயிட் டெஸ்ட் டாட் ஷேப்பு. இப்போ நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும், எக்ஸ் ட்ரெயினில் எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, ஒயிட் ட்ரெயினில் ஒவ்வொரு, அதாவது நான் டிக்ளேர் பண்ணிக்க எல்லா வேரியபிளுமே எவ்வளோ ரோ இருக்குது எவ்வளோ காலம் இருக்குன்னு தெரியும். இப்போ ரன் பண்ணுற பாருங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு, ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இங்கே பாருங்க, எக்ஸ் ட்ரெயினில் என்ன இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, 918. இது நம்ம ஓவரால் டேட்டா, டிஎஃப்ங்கிறது 918ல் 80% கால்குலேட்டர் போட்டு பாருங்க. 918ல் 80%ங்கிறது 734. ஸோ 734 டேட்டா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இன்புட்ல இருக்கிற 80% டேட்டா. ஸோ அப்போ இன்புட்ல மட்டும் 80% டேட்டா வந்திருக்கு. இங்க பாருங்க 12 காலம் இருக்கு ஓவராலா, பட் இங்க நமக்கு எக்ஸ்ட்ரா 11 காலம் தான் இருக்கு. இப்போ ஏன் இன்புட் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன் தெரியுதா, இன்புட்ல மொத்தம் 11 காலம் தானே இருக்கு, எக்ஸ்ட்ரா அதை மட்டும் தானே பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ 11 காலம், ஏன்னா இந்த 11 காலம் 734 டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ அதுக்கு ஈக்குவலா அதே மாதிரி அவுட்புட் இருக்கும். கைஸ் வெயிட் a minute. ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுது. ஓகே டன். அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பாருங்க, எக்ஸ்ட்ரா 734 இன்புட் இருக்குன்னா அப்போ ஒயிட் ட்ரெயின்ல என்ன இருக்கும், அதுக்கு ஈக்குவலான அவுட்புட் இருக்கும். இங்க பாருங்க, ஒயிட் ட்ரெயினுக்கு வாங்க, இங்கே அதே மாதிரி 734 இருக்கா, பட் காலம் இல்லையே, ஒரே ஒரு காலம் இருக்கு, அதனால மென்ஷன் ஆகல. 2 காலம் வந்து 2 வந்துருக்கும், ஒரே ஒரு காலம் இருக்கிறதால மென்ஷன், ஏன்னா அவுட்புட்டுக்கு ஒரே ஒரு காலம் தானே. ஸோ அப்போ 80% இன்புட் 80% அவுட்புட் ஈக்குவலா பர்ஃபெக்டா இருக்கு.
அப்போ இது ரிமைனிங் 20% டேட்டா அதே தான் இங்கே பாருங்க. ஸோ 734 ப்ளஸ் 184 போடுங்க, 918 வந்துடும். ஓகே, ஸோ 184 ரிமைனிங் இருக்க 20% டேட்டா. ஸோ இன்புட்ல இருக்க 20% டேட்டா இல்லையா, அப்போ இன்புட்ல 11 காலம் இருக்கு. ஸோ அது எக்ஸ் டெஸ்ட்ல இருக்கு. ஒய் டெஸ்ட் பாருங்க, அதுக்கு ஈக்குவலான அவுட்புட் இருக்கா, 184 20% டேட்டா, அதே மாதிரி 184 அவுட்புட்ல இருக்க 20% டேட்டா. ஸோ காலமே மென்ஷன் ஆகல, அவுட்புட் ஒரே ஒரு காலம் தானே, அதனால மென்ஷன் ஆகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ ஷேப் இதெல்லாம் எதுக்கு பண்ண, நம்ம ஆல்ரெடி பார்த்தது, இந்த ஷேப்னா என்ன, சைஸ், இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரைட்? ஓகே, ஸோ இது வேற கிளியரா இருக்கீங்களா? ஸ்டில் நவ் கிளியர்? உங்களோட சாட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸ்டில் நவ் கிளியர்? ஃபாஸ்ட் இப்போ வரை கிளியரா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர் கிளியர். எஸ், தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ ஸோ மச். ஓகே, டன். ஸோ இது வரை கிளியரா இருக்கீங்க, ரைட்? ஓகே, அடுத்து இப்போ மாடலை ட்ரெயின் பண்ண போறோம். ஓகே, ஸோ மாடலை ட்ரெயின் பண்ண போறோம். என்ன அப்படின்னா தெளிவாக கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு. டேட்டாவை ப்ரீ ப்ராசஸும் பண்ணலாம், பட் இப்போ எரர் வரும், அதை வச்சு நான் காட்டுறேன். ஸோ டேட்டாவை ஸ்ப்ளிட்டும் பண்ணியாச்சு, இப்போ அப்படியே ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, அப்படியே ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, டன். தெளிவாக கேளுங்க. இப்போ இங்கே பாருங்க, ஒரு அல்காரிதம் வேணும். ஓகே, ஒரு அல்காரிதம் வேணும். எதுக்காக அல்காரிதம்னா, அல்காரிதம் இருந்தால் தான் ஒரு மாடலை ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ எப்படி சொல்றது, ஒரு பேட்டர்ன், ஒரு வழியா இப்போ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாதிரி இருந்தால் ஒரு விஷயம் நடக்கலங்கிறத அது கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பேட்டர்ன் ஆல்ரெடி இருந்துருந்தானே, இந்த மாதிரி ஷேப் இருந்தால் அதுதான் வாட்டர் பாட்டில். அப்போ அதை கத்துக்கிறதுக்கு நம்மகிட்ட மூளை இருக்கு, பட் மிஷின் கிட்ட எதுவுமே இல்லையா, அப்போ அதை ட்ரெயின் பண்றதுக்கு தேவைப்படுறது தான் இந்த அல்காரிதம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு, ஆல்ரெடி பார்த்துருக்கு இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது காசியன் நேவி பைஸ் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம். இது ஒன் ஆஃப் தி கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். நேவி பேஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்து நினைக்கிறேன், நோட் பண்ணிருப்பீங்க, ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு மாடல் ட்ரெயின் பண்ண போறோம். சோ அந்த அல்காரிதமை NBங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, NBங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன். சிம்பிள், அதே கான்செப்ட் தான். எல்லா இடத்துலையும் போயிட்டு என்னால் நேவி பேஸ் காசியன் NB எல்லாம் கூட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால NBங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் அந்த அல்காரிதம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் இந்த NBங்கிற வேரியபிள் மட்டும் கால் பண்ணா போதும். ஓகே, NBங்கிற வேரியபிள் மட்டும் கால் பண்ணா போதும். தெளிவாக கேளுங்க. nb.fit இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ அல்காரிதம் இம்போர்ட் பண்ணியாச்சு. அதாவது நம்ம சூசிங் மாடல் மூணாவது ஸ்டெப். எத்தனாவது ஸ்டெப்? டேட்டா கலெக்ஷன், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், சூசிங் மாடலாக கான்செப்ட் மூணாவது ஸ்டெப்ல இருக்கும். ஓகே, மூணாவது ஸ்டெப்ல இருக்கும். மூணாவது தானே? மூணாவது ஸ்டெப்ல இருக்கும். சூசிங் மாடலாக கான்செப்ட் அல்காரிதம் சூஸ் பண்ணியாச்சு. நாலாவது ஸ்டெப்புக்கு வர போறோம். மாடலை ட்ரெயின் பண்ண போறோம். nb.fit xtrain, ytrain. அதாவது எதுக்கு xtrain, ytrain போட்டிருக்குன்னு தெரியுதா? எதுக்கு xtrain, ytrain போட்டிருக்குன்னு தெரியுதா? நான் சொல்ற தெளிவாக கேளுங்க. மாடலை ட்ரெயின் பண்ற ட்ரெயினுக்கு எவ்வளவு % டேட்டா கொடுக்கன்னு சொல்லியிருந்தேன், நோட் பண்ணீங்களா? ட்ரெயினுக்கு எவ்வளவு % டேட்டா கொடுக்கன்னு சொல்லியிருந்தேன்? 80% டேட்டா. ஓகே, 80% டேட்டா கொடுக்கன்னு சொல்லியிருந்தேன், ரைட்? தெளிவாக கேளுங்க. அந்த 80% டேட்டா இந்த 4 வேரியபிள்ல எங்க இருக்கு? ஸோ அதனால தான் இங்கே மென்ஷன் 80% எங்கெல்லாம் இருக்கு? 80% டேட்டா எக்ஸ்ட்ரெயினில் இருக்கு, அதுக்கு ஈக்குவலான 80% அவுட்புட் ஒய் ட்ரெயினில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அல்காரிதத்தை அதுக்கு தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபிட்டுங்கிறது சின்டாக்ஸ். ஓகே, ஃபிட் பண்ணணும். ஓகே, அல்காரிதம் டாட் ஃபிட் எக்ஸ்ட்ரெயின், ஒய் ட்ரெயின். இப்போ இதை ரன் பண்ணாலே எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சிடும், ஆனால் ட்ரெயின் ஆகாது, எரர் வரும். ஸோ ஒரு எரர் வரும், நான் காட்டுறேன். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? குட் நாட் கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட். அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்கதை நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியலன்னு சொல்லி வந்திருக்கு. ஸ்ட்ரிங்னா என்ன? ஆல்பபெட். ஓகே, ஆல்பபெட் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, அதில் எரர் க்ளோஸ் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் இருங்க, அந்த எரர் கூட இன்னொரு காட்டுறேன். இங்கே இருக்கு பாருங்க, குட் நாட் கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட் எம்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதான் நம்பராக மாற்ற முடியலன்னு சொல்லி எரர் வந்திருக்கு. எம்ங்கிற ஸ்ட்ரிங் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த எம்ங்கிறது இங்கே 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 இருக்கு பாருங்க. ஓகே கைஸ், ஒரு வெயிட் மினிட், நான் இதை மட்டும் தான் சொன்னேன், இல்லை உள்ள சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? வெயிட் மினிட், சாரி. ஓகே, இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரெயின், ஒய் ட்ரெயின், எக்ஸ்எஸ், ஒய் டெஸ்ட், இந்த மாதிரி டேட்டா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? அப்படின்னா இங்கே பாருங்க, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி மூலமாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அது sklearnல இருக்கு. ஓகே, ஸோ எஸ், நான் அந்த இதில் அதை எலாபரேட்டாக சொல்லணுங்கிறத நினச்சி இதை மறந்தே போயிட்டேன், சாரி. எஸ், ஆல்ரெடி ஒரு சாட்டில் ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க, ரியலி சார் பார்க்கவே இல்லை. ஓகே, ஸோ ஃப்ரம் sklearn.model selection, ஃப்ரம் sklearnங்கிற ஒரு லைப்ரரி இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து பெரிய லைப்ரரி, என்னோட பேக், அந்த பேக்கில் மாடல் செலக்ஷனுங்கிற ஒரு புக் இருக்கு. அந்த புக்குக்குள்ள ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்ங்கிற ஒரு லெசன் எடுக்க போறேன். அதுதான் கான்செப்ட். sklearnல மாடல் செலக்ஷனுங்கிற ஒரு சப் மாடியூல்ல அதுல ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்ங்கிற ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஏன்னா இப்போ 80% டேட்டா இன்புட் அவுட்புட் எல்லாத்தையும் 4 விதமா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன் இல்லையா?
இந்த 4 விதமாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்னா இந்த லைப்ரரி மூலமாக தான், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டிங் லைப்ரரி மூலமாக தான். ஓகே, எதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்? எக்ஸை தான் எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், ஒய்யை தான் ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எக்ஸ் கம்மா ஒய் டெஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் 0.2. இதுதான் இந்த டேட்டாவை 80-20ங்கிற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஓகே, 80-20 அதாவது 0.2னா 80-20, 0.3னா 70-30, 0.1னா 90-10. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் 0.2ங்கிற பேராமீட்டர், அதாவது இந்த லைப்ரரியோட பேராமீட்டர்ஸ் தான் அதெல்லாம். ஸோ 0.2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 80-20ங்கிற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கும். ஓகே, ஸோ ரேண்டம் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் 12. இது எதுக்காக அப்படின்னா ரேண்டமான ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேண்டம் ஸ்டேட் கொடுக்கலன்னு வைங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் ஆர்டரா எடுத்துக்கும். அந்த மாதிரி ஆர்டரா இல்லாம ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த ரேண்டம் ஸ்டேட்டிஸ்க்குள்ள ரேண்டமா ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, அது ரேண்டமா ஒவ்வொரு டேட்டாவா தள்ளி எடுத்துக்கும். தானே அடுத்து. ஸோ இப்போ கான்செப்ட்டுக்கு வர அல்காரிதம் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கிளியர் தானே? இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ரைட்? ஸோ இது புரிஞ்சிருக்கும். இப்போ அல்காரிதம் இம்போர்ட் பண்ணியாச்சு, அல்காரிதம் ஃபிட் பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு வரேன். இப்போ எம்ங்கிறது ஆல்பபெட்டிக்கல்ல இருக்கு. ஓகே, ஆல்பபெட்டிக்கல்ல இருக்குன்னா அது மிஷினுக்கு புரியாது. அதை நம்ம நம்பரா மாற்றணும். ஓகே, அதை நம்ம நம்பரா மாற்றணும். எப்படி நம்பரா மாற்றுறது? அதுக்கு ஒரு சில லைப்ரரிஸ் இருக்குது. என்ன லைப்ரரி அப்படின்னா லேபிள் என்கோடர். ஓகே, லேபிள் என்கோடர் இதுதான். இந்த இதில் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் இது மட்டும் தான் இப்போதைக்கு தேவைப்படுது. அதனால லேபிள் என்கோடர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெளிவாக கேளுங்க. சேம் அதே தான், sklearnங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. ஓகே, sklearங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் ப்ரீ ப்ராசஸிங்கிற ஒரு சப் மாடியூலில் லேபிள் என்கோடர்னு ஒரு மாடியூல் இம்போர்ட். இந்த மாதிரி நிறைய என்கோடர்ஸ் இருக்கு, 100 என்கோடர், இந்த மாதிரி ஒரு சில என்கோடர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த லேபிள் என்கோடர் என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டகரிக்கல் டேட்டாவை நியூமரிக்கல் டேட்டாவை மாற்றிடும். எப்படி சொல்ல, டெக்ஸ்ட்டை நம்பரை மாற்றும். எப்படி மாற்றும் அப்படின்னா இங்கே பாருங்க, இதில் எம்எஃப் இந்த மாதிரி இருக்கா, எம்எஃப் இருக்கு. ஸோ மேல் ஃபீமேல் தான் திரும்ப இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எம் ஃபர்ஸ்ட் வருமா, எஃப் ஃபர்ஸ்ட் வருமா? எஃப் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ எஃப்ங்கிறது 0 ஆயிரும், எம்ங்கிறது 1 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி ஆட்டோமேட்டிக்காக 0 1 ஸோ இன்கேஸ் டிரான்ஸெண்டர் 3வது ஒன்று வந்துச்சு அப்படின்னா 0 1 2, 4 வந்துச்சு அப்படின்னா 0 1 2 3, 5 வந்துச்சுன்னா 0 1 2 3 4. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் அசைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த ஒரே ஒரு காலமில் மட்டும் தான் நம்மளுக்கு நம்பர் இருக்கா? ஸோ இங்கே பாருங்க, செக்ஸுங்கிற ஒரு காலத்தில் இருக்கு, செஸ்ட் பெயின் டைப்ல இருக்கு, ரெஸ்டிங் இசிஜியில் இருக்கு 3, 1 2 3, எக்ஸசைஸ் செஞ்சுனா எஸ் நோனா நோங்கிறது தான் ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அப்போ என்னங்கிறது 0 ஆயிரும், ஒய்ங்கிறது 1 ஆயிரும். எக்ஸசைஸ் செஞ்சுனா 4, எஸ்இஸ்லோ 5, கிட்டத்தட்ட 5 காலமாக நம்ம நம்பராக மாற்றணும். அப்போ அந்த 5 காலமே இங்கே கால் பண்ணியிருந்தேன். ஒரே சின்டாக்ஸ். அங்கே பாருங்க, லேபிள் என்கோடர் தூக்கி எல்லிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டிஎஃப் ஆஃப் செக்ஸ், அதாவது டேட்டா, அதாவது நம்மளோட டேட்டா செட் இருக்கு இல்லையா, டிஎஃப்ல தானே இருக்கு. அந்த டேட்டா செட்டில் செக்ஸ்ன்ற காலத்தை எடுத்து அதே காலம்ல தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதே காலத்தில் இருக்கிற அந்த மேல் ஃபீமேலை தான் நம்பர்ஸா மாற்றி அதே காலத்தில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். புதுசாக ஒரு காலமாக கிரியேட் பண்ணல. ஏன்னா முன்னாடி ஆல்ரெடி புது காலம் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்படி கிரியேட் பண்ணாமல் அதே காலம்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ டிஎஃப் ஆஃப் செக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேபிள் என்கோடர், அதாவது எல்இ இங்கே இருக்குல்ல, எல்இ டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ எல்இ டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டிஎஃப் ஆஃப் செக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிஎஃப் ஆஃப் செக்ஸுங்கிற காலத்துக்கு இந்த லேபிள் என்கோடரை ஃபிட் பண்ணுறோம். ஸோ அது நியூமரிக்கல் டேட்டாவா, அதாவது 0s and 1s மாறி அதே காலத்தில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி இப்போ இதே கான்செப்ட் தானே மற்றதுக்கும். ஸோ அதே மாதிரி செஸ் பெயின் டைப் எதுக்கெல்லாம் மாற்றணுமோ, செஸ் பெயின் டைப்பு, ரெஸ்டிங் இசிஜி, எக்ஸசைஸ் என்ஜினா அண்ட் எஸ்டி ஸ்லோப் 5 காலம் இருக்கு. அந்த 5 காலத்துக்கும் நான் லேபிள் என்கோடர் ஃபிட் பண்ணிட்டேன். சின்டாக்ஸ் மட்டும் சேம் சின்டாக்ஸ், இந்த காலம் நேமை மட்டும் மாற்றி விட்டுருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன், எனக்கு எரரே வராது, கம்ப்ளீட்டாக ரன் ஆயிரும் பாருங்க. எரர் வராது. நான் டிஃபரன்ஸையும் காட்டுறேன். எரர் வராமல் இங்கே பாருங்க 3000 வந்துருச்சா? எரர் வராமல் இந்த 3000 வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எரரே இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஓகே. இப்போ லேபிள் என்கோடர் பண்ண காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இது லேபிள் என்கோடர் பண்ணதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணது. ஃபிளாட் அப் ஏடிஏ மேல் ஃபீமேல் எல்லாம் இருக்கா. லேபிள் என்கோடர் பண்ணது பாருங்க. இங்கே பாருங்க, செக்ஸுங்கிற அளத்தை பாருங்க. ஸோ 0 1 இங்கே எம் 1 மாறிடுச்சா, எஃப் பாருங்க 0 மாறிடுச்சா, நான் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி செஸ் பெயின் டைப் இதுவே ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி எது ஃபர்ஸ்ட் இருக்கும் 1 2 3 0 1 2 அந்த மாதிரி மாறி இருக்கும். அதே மாதிரி அப்பு ஃபிளாட் இது 0 1 2 0 2 அதுக்கு பேஸ் பண்ணி மாறி இருக்கும், நம்பர்ஸாக மாறிடுச்சு. இது ஒரு விதமான டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ நான் ஒன்று தான் காட்டிக்கு. இது முன்னாடி ஆல்ரெடி நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. நல்வாலிஸ் பார்க்குறது, நல்வாலிஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது, ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதில் இது ஒன்று, இதுவும் நோட் பண்ணிக்கணும். டன்னா ஸோ ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு, டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணியாச்சு, சூஸிங் அல்காரிதம் மாடலாக அல்காரிதம். ஸோ அல்காரிதம் சூஸ் பண்ணியாச்சு, மாடலை ட்ரெயினும் பண்ணியாச்சு. 4 ஸ்டெப்பு முடிஞ்சுது. அடுத்த ஸ்டெப்பு மாடல் எவல்யூஷன். ஓகே, மாடல் எவல்யூஷன், மாடலோட பெர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது தெளிவாக பாருங்கள்.
நான் சொன்ன அதே கான்செப்ட் 80% டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கையில் ரிமைனிங் 20% டேட்டா தான் இருக்குது. ஒரு 80% இன்புட்டு 80% அவுட்புட்டு. ஸோ இந்த இன்புட்டுக்கான அவுட்புட் தான் கையில் இருக்குது. தெளிவாக கேளுங்க, நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். எக்ஸாம் டீச்சர் சொன்ன இல்லையா, இங்கே பாருங்க, ஜஸ்ட் ஒய் ப்ரெடிக்ட்னு புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒய் ப்ரெடிக்ட்னு ஒரு புதுசாக வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒய் ப்ரெடிக்ட் இஸ் ஈக்குவல் டு nb.predict. என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணமோ அதே அல்காரிதம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ப்ரெடிக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, இதுதான் அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த ப்ரெடிக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். nb.predict எக்ஸ்டெஸ்ட். எக்ஸ்டெஸ்ட்னா என்ன? எக்ஸ்டெஸ்ட்டில் ரிமைனிங் 20% இன்புட் இருக்குது. ஸோ அந்த இன்புட்டை மட்டும் அந்த அல்காரிதத்தில் பாஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெடிக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ஓகே அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன் இந்த இன்புட்டுக்கான அவுட்புட். அப்போது 20% இன்புட் இருக்குது. அந்த 20% இன்புட்டுக்கான அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒய் ப்ரெடிக்ட்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் எழுதி இப்போ தெளிவாக கேளுங்க, எக்ஸாம் எழுத போயிட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த இன்புட்டை கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் படித்தது எல்லாமே உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதே பிரெயினை வச்சு தான் இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா. ஸோ அதே பிரெயினை வச்சு நீங்கள் அவுட்புட் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஓகே என்னென்னலாம் படித்தோங்கிறத ஞாபகப்படுத்தி இந்த இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் எழுதுறீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறீங்க. அது எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இந்த பேப்பரில். ஓகே, ஒய் ப்ரெடிக்ட்ங்கிற பேப்பரில் ஸ்டோர் ஆகுது. பட் இந்த எக்ஸ்டெஸ்டோட ஒரிஜினல் அவுட்புட் எங்கே இருக்குது? இந்த எக்ஸ்டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் அவுட்புட் எங்கே இருக்குது? நம்மளோட ஒயிட் டெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஒயிட் டெஸ்ட்டில் தான் ஒரிஜினல் அவுட்புட் இருக்குது. நீங்கள் வந்து படித்ததை வச்சு எழுதிருக்கீங்க. ஓகே, நம்ம மாடல் வந்து ஆல்ரெடி லேர்ன் பண்ணதை வச்சு எழுதிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒய் ப்ரெடிக்டையும் ஒயிட் டெஸ்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு, அதாவது இப்போ ஒயிட் டெஸ்ட்டில் 0-1 இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒய் ப்ரெடிக்ட்லையும் இதுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இதுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லை, இதுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இதுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லைங்கிறது எனக்கு வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இதை நான் கமெண்ட்டை போட்டு அடுத்து நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு 0s and 1s வந்திருக்கும் பாருங்கள். இங்கே வந்திருக்கு பாருங்க, இந்த வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒய் ப்ரெடிக்ட், இது ஒய் டெஸ்ட். இங்கே பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் 1 இருக்கா, இது 1 இருக்கு, ஆன்சர் தப்பு. ரெண்டாவது அவுட்புட் 1 இருக்கா, 0 இருக்கா, ரெண்டாவது அவுட்புட் 0 இருக்கு, ஆன்சர் தப்பு. அடுத்து மூணாவது 1 இருக்கா, 1 இருக்கு, கரெக்ட். நாலாவது 1 இருக்கா, 1 இருக்கு, கரெக்ட். ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்கனால லைக் ஃபுல்லாக டாட்டா இருக்கு. இப்போ லாஸ்ட்ல வந்து பார்க்கலாம். லாஸ்ட் அவுட்புட் 0 கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கு, பெர்ஃபெக்ட். அதுக்கு முன்னாடி அவுட்புட் 1 கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கு. அதுக்கு முன்னாடி 0 கரெக்டாக இருக்கு. அதுக்கு முன்னாடி 0 கரெக்டாக இருக்கு. அதுக்கு முன்னாடி 0 கரெக்டாக இருக்கு. ஸோ இப்படி தான் அது அவுட்புட்டே எடுக்கும். ஓகே, உங்களுக்கு புரியணுங்கிற, இதுக்கு பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு, பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஷார்ட்டாக சொன்னேன். ஓகே, இந்த மாதிரி இந்த அவுட்புட்டும் இந்த அவுட்டும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேமாக இருக்கோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அக்யூரசின்னு ஒன்று வரும். அந்த அக்யூரசி ரெண்டு எவ்வளோ சதவீதம் ஒத்து போய் நம்மளால் மேனுவலாக இப்படி கணக்கு போட்டுட்டு முடியுமா, எவ்வளோ அவுட்புட் கரெக்டாக இருக்கு கணக்கு பண்ணிட்டு இருக்க முடியுமா, முடியாது. ஸோ அதுக்கு தான் இன்னொரு லைப்ரரி இருக்குது. அதே SQL:ல மெட்ரிக்ஸோட சப்மாடியூல் இருக்கு. ஓகே, மெட்ரிக்ஸோட சப்மாடியூல் இருக்கு. அந்த மெட்ரிக்ஸ்ல இம்போர்ட் அக்யூரசி ஸ்கோர், அதாவது அக்யூரசி ஸ்கோர்ங்கிற ஒரு மாடியூல் இருக்கு, லைப்ரரி. ஓகே, அந்த லைப்ரரியை வச்சு தான் இப்போ அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இந்த சென்ஸ் அக்யூரசியை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அக்யூரசி இஸ்ன்னு சொல்லி நமக்கு வரப்போகுது. தெளிவாக பாருங்க, அக்யூரசி ஸ்கோர் நம்மளோட லைப்ரரி. எதுக்கு அக்யூரசி கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த ஒயிட் டெஸ்ட்டும் இந்த ஒய் ப்ரெடிக்டும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது, அது ரெண்டு எந்த அளவுக்கு அவுட்புட் சிமிலராக இருக்குது. ஓகே, அதை தான் இந்த அக்யூரசி ஸ்கோர் லைப்ரரி மூலமாக ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரன் பண்ணான்னு வைங்களேன், எனக்கு அக்யூரசி வரும். ரெண்டு அளவுக்கு ரெண்டு அவுட்புட் எந்த அளவுக்கு ஒத்து போகுது, 0.82%. அதாவது ஸோ இட்ஸ் குட் அக்யூரசி. ஓகே, ஸோ 0.80 which மீன்ஸ் 82% நம்ம மாடல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 82%. ஓகே, ஸோ அப்போ 82% இந்த அவுட்புட்டு சிமிலராக இருக்கு, மாடல் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் எழுதியிருக்க ஆன்சரும் அதில் இருக்கிற ஒரிஜினல் அவுட்புட்டும் கிட்டத்தட்ட 82% சேமாக இருக்கு. 18% நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்க. ஓகே, டன். ஸோ எஸ், இதுதான் மாடல் எவல்யூஷன். பேராமெட்ரிக் டியூனிங் இது தேவையில்லை, நான் சொல்லிட்டேன். பேராமெட்ரிக் டியூனிங் தேவையில்லை, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மாடல் ப்ரெடிக்ஷன் ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. மாடல் ப்ரெடிக்ஷன்னா ஃபைனல் அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுறது. இப்போ மாடலுக்கு ஒரு இன்புட் டேட்டா கொடுத்துட்டு ப்ரீ ப்ராசஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியாச்சு, அது எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட்டும் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நான் ஃபைனலாக மாடல் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஒரு பேஷண்ட் வராரு, அவரோட இன்புட் என்ன வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. நான் போயிட்டு அதே மாதிரி புதுசாக இன்புட் கொடுத்துருக்கேன். அவரோட வயசு இந்த வயசு 0னா லைக் அவர் மேலா ஃபீமேலா என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் அதில் ஒரு 11 இது பார்த்தீங்கன்னா 11 இன்புட் தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நான் சொன்னேன் இல்லையா, 11 இன்புட் தான் இருக்கும். ஸோ புதுசாக இன்புட் கொடுக்குறோம். இந்த 11 இன்புட்டுக்கு என்ன அவுட்புட்டு, ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையா, புது ஒரு பேஷண்ட் வராங்க, அவரோட இன்புட் கொடுத்தாச்சு. நம்ம என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம், அதே அல்காரிதம் nb.predict. இந்த 11 இன்புட்டுக்கு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணல, அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் என்ன, ப்ரெடிக்ட், ரைட். ஸோ nb.predict அந்த இன்புட் அதை அறையில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இன்புட்டு. ஸோ இதோட அவுட்புட் எங்கே வரும் அப்படின்னா இந்த வேரியபிள் வரும், டெஸ்ட் ப்ரெடிக்ஷனுக்கு வேரியபிள் தான். ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும், 1 0 இருக்கும் இல்லை 1 இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ கிளாசிஃபிகேஷன் மாடல். ஓகே, ஸோ 1 இருக்கும் இல்லை 0 இருக்கும்.
இஃப் டெஸ்ட் ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 அது 1 இருந்துச்சுன்னா எனக்கு த பேஷண்ட் ஹேவ் ஹார்ட் டிசீஸ் ப்ளீஸ் கன்சல்ட் த டாக்டர்னு வரணும். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த அவுட்புட் 1 ஆயிருச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கு, பேஷண்ட்டை வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. 1 இல்லாத பட்சத்தில் அது 0 தான் இருக்கும். இந்த இஃப் எல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு பைத்தல்லே. ஓகே, ஸோ 1 இருக்கும் பட்சத்தில் அது இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது எல்ஸ் 0 தான் இருக்கணும். அதை எல்ஸில் கொடுத்துருக்கேன். பேஷண்ட் இஸ் நார்மல், தட்ஸ் இட். இப்போ ரன் பண்ண அப்படின்னா அவுட்புட் எனக்கு வந்துடும். ஸோ ஃபைனலாக அவுட்புட் வந்துருக்கு பாருங்க. இந்த வந்துருச்சா, த பேஷண்ட் ஹேவ் ஹார்ட் டிசீஸ் ப்ளீஸ் கன்சல்ட் தி டாக்டர். பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்புட் மாற்றி கொடுத்துருக்கணும், வேறு ஏதாவது இன்புட் இருக்கான்னு பார்க்கல இருங்க. வேறு ஆல்டர்னேட் இன்புட் தான் வச்சிருக்கேன், நான் பார்த்தேன் இல்லை. ஓகே, ஸோ நான் இன்புட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நான் சொல்லலையா என்கிட்ட இப்போதைக்கு அந்த ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன், நானே சும்மா மேனுவலாக கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் ஒரு மெஷின் லேர்னிங் மாடல். ஓகே, இதுதான் ஒரு மெஷின் லேர்னிங் மாடல். அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு மிஷின் லேர்னிங்கில் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் எங்கே ஒரு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டேட்டாங்கிறது இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டாங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளீன்டு டேட்டா இருக்குது. இதில் பெரிய பிரச்சனைகள்ங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் டேட்டா பாட்டுக்கு தான் அந்தளவுக்கு வராது. இன்கேஸ் இந்த இடத்துல அங்கங்கே உங்களுக்கு நல்வேல்யூஸாக இருக்குது, ஸோ அங்கங்கே நிறைய இஷ்யூஸாக இருக்குது. ஸோ அப்போது அந்த ஏன்னா நல்வேல்யூஸுங்கிறது எந்த வேல்யூவும் நீங்கள் தூக்கி போட்டு ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. இங்கே நல்வேல்யூஸ் இப்போ எப்படி சொல்ல, இதில் வந்து ஏஜ் மிஸ் ஆகுது, பட் அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னா அப்போ அது எந்த வயசுக்காரங்களாம் இருக்கலாம், அதுக்கு தான் நம்ம இந்த மீனு மீடியனு இது எல்லாமே எடுப்போம். ஏன்னா ஏதோ ஒரு வயசு தூக்கி போட்டோன்னு வைங்களேன், அந்த மாடல் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 60 வயசு இருக்கிறவங்களுக்கு இதே அவுட்புட் தான் வருது, 25 வயசு இருக்கிறவங்க இதே அவுட்புட் தான் வருது. அது எப்படி? அப்போ ரெண்டுத்துக்கு என்னடா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியாது, பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன, ஏன்னா இந்த இன்புட் வந்து மேக்ஸிமம் 60 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் சூட் ஆகுதுன்னு வைங்களா, 48 வயசு இருக்கிறதா சூட் ஆகுது அப்படின்னா நீங்க 28 வயசு சும்மா போய் நீ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட 40லேருந்து 45க்குள்ள இருக்க ரேஞ்சுக்கு தான் மேக்ஸிமம் இந்த டேட்டா இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம மீன் எடுக்கிறப்போ இது ஒரு 42 43 வயசு போடலாம் அப்படின்னு நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கணும். டேட்டா பார்ட்டில் தான் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட டேட்டா விஷுவலைசேஷனும் கிரியேட் பண்ணலாம். டேட்டா விஷுவலை இதில் நம்ம கிரியேட் பண்ணல, பட் மேட்ப்ளாட்லிபி சீபானில் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் அது கூட காட்டுறேன் உங்களுக்கு, ஒரே நிமிஷம். இதுவும் நம்ம ஆல்ரெடி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் சிம்பிளாக ஒரு இதில் காட்டுறேன். ஓகே, ஸோ இது அடுத்த லெவலில் எப்படி பண்ணலாம். ஸோ லைக் எப்படி சொல்ல, இப்போ நம்ம இது வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ பேருக்கு ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கு வரலை. ஸோ இது மாதிரி பேசிக் சிம்பிள் டேட்டா விஷுவலைசேஷன் தான். நீங்கள் எப்படி சொல்ல, எக்ஸலில் போட்டோ இல்லை பவர் பியில் போட்டோ டேப்லெட் போட்டோ இதோட பிரம்மாண்டமாக கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ பேருக்கு இருக்குது எவ்வளோ பேருக்கு இல்லை, செஸ்ட் பெயின் பேஸ் பண்ணி எவ்வளோ பேருக்கு இருக்குது எவ்வளோ பேருக்கு இல்லை, அதே மாதிரி ரெஸ்டிங் பிளஸ் ஜெண்டர் பேஸ் பண்ணி எவ்வளோ பேருக்கு இருக்குது, மேல் எவ்வளோ பேருக்கு இருக்குது எவ்வளோ பேருக்கு இல்லை, ஃபீமேல் எவ்வளோ பேருக்கு இருக்குது எவ்வளோ பேருக்கு இல்லை, ரெஸ்டிங் இசிஜி பேஸ் பண்ணி எவ்வளோ பேருக்கு இருக்குது எவ்வளோ பேருக்கு இல்லை, அதே மாதிரி எக்ஸசைஸ் ஏஜ் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது எவ்வளோ பேருக்கு இல்லை, அதே மாதிரி ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த வயசில் இந்த ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்க்குறப்போ இந்த 55லேருந்து ஒரு 60 வயசில் இருக்கவங்க தான் அதிகமாக இருந்திருக்கு. அடுத்து செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 60லேருந்து ஒரு 65 வயசில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒரு 55லேருந்து ஒரு 58க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஒரு இப்போ தெரியுது இல்லையா, இதில் பார்க்குறப்ப சொல்லிடலாம் 30 வயசுக்கு முன்னாடி இருக்கவங்க யாருமே ஹார்ட் டிசீஸ் வந்தே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 30 வயசு தாண்டப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங் மாதிரி இருக்குது, அப்புறம் 40 45 போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஏஜ் வைஸாக எவ்வளோ பேருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது இல்லைங்கிறது. ஸோ இதுதான். இப்போ இதையே இன்னும் அடுத்த லெவலில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஓவரால் டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணி விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதையே நீங்கள் பவர் பியில் இம்போர்ட் பண்ணி டேட்டா விஷுவலைசேஷன் வேறு மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதையே வேறு மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ப்ராஜெக்டாக பண்ண எப்படி பண்ணலாம், ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரி டெப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் HTML CSS படிக்கணும். ஸோ நான் அவுட்புட் மட்டும் சும்மா நான் காட்டுறேன். ஓகே, நான் அவுட்புட் மட்டும் காட்டுறேன். இதுவே ரொம்ப பேசிக்காக இருக்கும். இன்ஃபேக்ட் இது நான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண ப்ராஜெக்ட். நான் ஃபஸ்ட்டு நானாக படித்து வெப் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சொல்ல வெப் அப்ளிகேஷனே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சிம்பிளாக காட்டுறேன். ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யூசர் எண்ட்லேருந்து ஒரு யூசரை அக்சஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இதில் போய்ட்டு நம்ம இன்புட் வந்து நாமளாக இதில் ஒன்று சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த கோடை க்ளோஸ் பண்ணிட்டா அதில் போய் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இது வந்து ஒரு யூசர் எண்ட், பக்கா யூசர் எண்ட். ஒரு யூசரை போய்ட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது ஒரு சிஸ்டமில் போய்ட்டு ஒருத்தர் டெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன், டெஸ்ட் எடுத்துட்டேன், நான் போய் டெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லை, இது ஒரு பேசிக் ப்ரோட்டோடைப் மாடல் தான். ரியல் டைமாக வந்துச்சுன்னா சொல்கிறேன், எனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லை தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நான் போய்ட்டு எடுத்து டெஸ்ட் ரிசல்ட் இதில் கொடுப்பேன். எனக்கு போய்ட்டு ஒரு 23 வயசு சம்திங் ஏதோ ஒன்று ஏஜ் என்ன, இதுலேயே உங்களுக்கு பட்டன் மாடலாக வைக்கலாம். ஏஜ் மேலா ஃபீமேலா செஸ்ட் பெயின் டைப் பண்ணி இதிலே பட்டன் மாடலாக வைக்கலாம். நான் பேசிக்காக ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் அந்த அளவுக்கு வைக்கல, பட் இதோட அட்வான்ஸ்டான ப்ராஜெக்ட்ஸ் பட்டன் மாடல்ஸ் நிறையலாம் இருக்குது. ஓகே, ஸோ செஸ்ட் பெயின் டைப் என்ன டைப், ரெஸ்டிங் பிளட் சுகர், கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எவ்வளோ, ரெஸ்டிங் இசிஜி, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ, எக்ஸசைஸ் என்ஜின் எவ்வளோ, போல்ட் பீக் வேல்யூ எவ்வளோ, SC ஸ்லோப் எவ்வளோ, என்னோட இன்புட் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறம் போய் சப்மிட் கொடுத்துன்னு வைங்களேன். இல்லை கொடுக்கலையா, சப்மிட் கொடுத்துன்னு வைங்களேன், எனக்கு அவுட்புட் கீழேயே டிக்ளேர் பண்ணி சொல்லிடும். ஓகே, ஸோ பேஷண்ட் நீங்கள் கொடுத்துருக்க இன்புட்டுக்கு உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது,
யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர் செய்கிற வேலையை ஒரு மிஷின் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. டாக்டரை போய் பார்த்ததுக்கு பதிலாக ஒரு மிஷினுக்கு ஆல்ரெடி டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ அந்த மிஷினுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட் நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்க இன்புட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லுது. இதே வேற இன்புட் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லைன்னு வரப்போகுது. எனக்கு அந்த டேட்டா இப்போ நான் சொல்றேன் இல்லையா, எக்ஸாக்டாக அந்த டேட்டா கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். பேட்டர்ன் எந்த மாதிரி பேட்டர்ன் எனக்கு தெரியாது, ஸோ அதெல்லாம் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் தானா. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல். எப்படி இருக்கு உங்களோட சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான செஷன் ஓவர். ஹோப் யூ ரியலி என்ஜாய் தி செஷன், ரைட்? ஸோ எனக்கு புது விஷயத்தை கற்றுக்கிட்டோங்கிற ஃபீல் இருக்கா? ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட், ரைட்? கம்ப்ளீட் இதுவே ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் தான், பட் இதுதான் ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நடந்ததை வச்சு லைக் இனிமேல் என்ன நடக்கலாம், ஸோ இந்த அவுட்புட் இந்த இன்புட்டுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குமா இல்லை இருக்காதா, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லை லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண அப்படின்னா இனிமேல் என்ன நடக்கலாம், ஸோ இது வரைக்கும் இவ்வளோ வேல்யூஸ் இருந்திருக்கு, இனிமேல் என்ன நடக்கலாம், அதை ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மிஷின் லேர்னிங் நான் சொல்லலையா, 2 நாளாக மிஷின் லேர்னிங்லாம் ஃபுல்லாக 1 மாதம் 2 மாதமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்லலையா, அது ஒரு தனி ஒரு டெக்னாலஜி. பட் முடிஞ்ச வரைக்கும் லைக் இந்த 2 டேஸில் லைக் ப்ரீவியஸ் செஷன் அண்ட் இன்றைக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக மிஷின் லேர்னிங்னா என்ன, அதில் எப்படி ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறதுங்கிறத ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துப்பேன் நம்புகிறேன். எஸ், உங்களோட சாட்டில் தேங்க்யூ ஸோ மச் guys, தேங்க்யூ ஸோ மச். ஓகே guys, I need response from each and every people. இன்னைக்கு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, புதுசாக விஷயத்துக்கிட்ட கற்றுக்கிட்டோங்கிற ஃபீல் இருக்கா? எஸ், டன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே guys, so let's come to the mindset. இன்னைக்கான மைண்ட் செட்டுக்கு வரலாம். இன்றைக்கான மைண்ட் செட் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மைண்ட் செட். நான் சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு மைண்ட் செட். நல்லா இருந்துச்சு அது சீரியஸ்லி. ஸோ அதனால் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஆப்டபுளாக இருந்துச்சு, லைக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு மைண்ட் செட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஓகே, ஸோ இன்றைக்கான மைண்ட் செட் ஒரு 5 மைண்ட் செட் 5 கிட்ட வரும். ஸோ நான் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, டோன்ட் கெட் ஆங்கர். எஸ், முடிஞ்ச வரைக்கும் கோவப்படாதீங்க. ஓகே, இந்த கோவங்கிறது உங்களை டெசிஷனே மாற்றி விட்டுரும். முக்கியமான நேரங்களில் டெசிஷனே மாற்றி எடுக்க வச்சிடும். ஓகே, ஸோ டோன்ட் கெட் ஆங்கர். ஃபர்ஸ்ட் ஒன். சிம்பிளாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேனே, உங்கள் வீட்டில் ஒரு காஸ்ட்லியான ஒரு ஷர்ட்டை ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஷர்ட் அயன் பண்ணக்கூடாது. ஸோ அயன் பண்ணால் அந்த ஷர்ட் ஏதோ ஆயிரும், ஸோ போயிரும்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ தெரியாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை உங்கள் சிஸ்டரோ இல்லை உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தர் தெரியாமல் அது வந்து அயன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அயன் பண்ணி அந்த ஷர்ட் வந்து ஏதோ லைக் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் சீரியஸ்லி யாருக்கா இருந்தாலும் உடனே கோவம் ஒரு காஸ்ட்லி ஷர்ட்டு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கோவம் வரதான் செய்யும். ஸோ கோவப்பட்டு நீங்கள் போயிட்டு உங்களை அம்மாவையோ இல்லை சிஸ்டர் யாரோ ஒருத்தர் கோவப்பட்டு கத்துனீங்க அப்படின்னா கத்துறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் கத்துறதுனால தான் போன ஷர்ட்டு திரும்ப வர போகிறது கிடையாது, எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நடக்க போகிறது ஒன்று தான், அவங்க ஹர்ட் ஆக போகிறாங்க, அவ்வளோதான். அது ஒன்று தான் நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் சிம்பிளாக 1 செகண்ட் நின்று யோசிங்க. ஓகே, பொறுமையாக நின்று 1 செகண்ட் யோசிங்க. லைக் இப்போ இந்த ஷர்ட்டுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ ஷர்ட். ஸோ நான் காசுங்கிறது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், வேணும்னா அடுத்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் சொல்லலையா, ஸோ அதுக்காக நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்களை லைக் எப்படி சொல்ல, ஜஸ்ட் அந்த ஷர்ட்டுக்காக நம்ம ஒருத்தர் போய் கோவப்பட்டு கத்துறதுனால அவங்க ஹர்ட் ஆகுங்களே தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல போய் காம ஒரு தடவை சொல்லுங்கள். ஸோ இந்த ஷர்ட்டு காஸ்ட்லியான ஷர்ட்டு, ஸோ இதை இப்படி லைக் இது பிரச்சனை இல்லை, இந்த ஷர்ட் போனால் போது அடுத்த தடவை இந்த மாதிரி வாங்குறப்போ ஒரு தடவை கேட்டுக்கோ, அந்த மாதிரி காமாக அதை டீல் பண்ணி முடிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லலையா. ஸோ சிம்பிளாக அந்த நேரத்தில் 1 செகண்ட் நீங்கள் யோசிங்க அப்படின்னா ஒருத்தங்க ஹர்ட் ஆகிறதையும் நீங்கள் தவிர்க்கலாம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கிடைக்கும், அவ்வளோதான். தேவையில்லாமல் அதுக்கப்புறம் அவசரப்பட்டு திட்டமோ சொல்லி நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். ஸோ இது என்னோட லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ண முடியும். எனக்குலாம் கோவம் ரொம்ப பயங்கரம் வரும். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நானும் குறைக்க ட்ரை பண்ணுவேன். நான் சொல்கிறேன், நிறைய மாறிட்டேன் இப்போ. ஸோ நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன், ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன், ரைட்? நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எனக்குலாம் சுள்ளுன்னு கோவம் வரும், உடனே கோவம் வந்துடும் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம். ஸோ இப்போ நான் டோட்டலாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போவும் கோவம் வரும், பட் அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன் ரொம்பலாம் வராது. வேலிட் ரீசன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும், அதுக்கும் அந்த அளவுக்குலாம் ரியாக்ட் பண்ண மாட்டேன், ரைட்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை தவிருங்க. ஸோ டோன்ட் கெட் ஆங்கர். அண்ட் அடுத்து டோன்ட் ஸ்பீக் டூ மச். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேசுகிற வார்த்தைகள் பேசவே கூடாதுன்னு சொல்லலை, அதிகமாக பேசாதீங்க. ஓகே, நீங்கள் இந்த பில்லியனர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமாக அவங்களாம் பேச மாட்டாங்க. அவங்க எப்படா பேசுவாங்கன்னு சொல்லி மற்றவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி உங்களோட வார்த்தைகளுக்காக மற்றவங்க வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி வார்த்தைகளை வீணாக செலவு பண்ணாதீங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்விரான்மெண்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். அதிகம் பேசவே கூடாதுன்னு சொல்லலாம், பேசுங்க, தாராளமாக பேசுங்க. அளவுக்கு அதிகமாக பேசாதீங்க, தேவையில்லாமல் அன்வான்டாக பேசாதீங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸோ டோன்ட் ஸ்பீக் டூ மச் அண்ட் பி குவைட். ஸோ முடிஞ்ச வரைக்கும்
அமைதி காத்துருங்க. ஓகே, ஸோ நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அமைதி காத்துருங்கன்னா அப்படின்னா எப்போவுமே நான் சொல்கிறேன் இல்லையா, அன்வான்டாக எதுவுமே தேவையில்லாத விஷயங்களை போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் பி குவைட், என்விரான்மெண்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள், கேளுங்க சுற்றி என்ன நடக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதாலும் சரி, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா அமைதியாக அதை பாருங்கள், அமைதியாக அதை கேளுங்க. எப்படி சொல்ல, அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு கேட்குறதோ அது ஒரு எப்படி சொல்ல பெருசாக டிஃபெக்ட் ஏற்படுத்தாது. பட் நான் சொல்லலையா, அது கான்சென்ட்ரேஷனை சதறடிக்கும். லைக் எப்படி சொல்ல, கையில் எப்படி சொல்ல ஒரு பெண்ணை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்டிக்கிட்டே படிக்கிறதோ இல்லை ஏதாவது இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, பெண்ணு கீழே வந்துடும், திரும்ப அதை எடுக்கிற நேரத்தில் ஒரு கான்சென்ட்ரேஷன் சதறும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பி குவைட். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ், ஸோ கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்து எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் டைம். எல்லாத்துக்குமே ஒரு டைம் நேரம்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அது நம்மக்கிட்ட வரணும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சேரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்டே டியூன் அண்ட் எவ்ரிதிங் வில் கம். ஸோ உங்களுக்கு அது வரணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வரும். ஓகே, ஸோ இது எனக்கு பிடிச்ச ஒரு மைண்ட் செட். நான் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சோஷியல் மீடியாவில் இதை ஃபைன் பண்ணேன், ரைட். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், டோன்ட் கெட் ஆங்கர், டோன்ட் ஸ்பீக் டூ மச், பி குவைட், எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் டைம், எவ்ரிதிங் வில் கம். ஸோ அது உங்களுக்கானதாக இருந்தால் என்றைக்காக இருந்தாலும் அதுக்கான டைம் இருக்குது, கண்டிப்பாக வரும். ஸ்டே டியூன். ஸோ கீப் ட்ரையிங், கன்சிஸ்டண்டாக அதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கானது உங்களை வந்து சேரும். ஓகே, ஐ ஹோப் இந்த மைண்ட் செட் உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மைண்ட் செட். இந்த 5 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மைண்ட் செட். ஸோ அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் லவ்லி ட்ராமே ஷேட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் இன்னும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நோவிடெக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதான் நம்ம அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி பேஸ், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டன்னா? எஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ட்ரை டு ஃபாலோ தட். நான் சொல்லல, அதெல்லாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் தான். ஸோ ட்ரை டு ஃபாலோ தட். Yes, happy learning. Thank you so much. Okay, so it's me Muthuvel Ramay signing off. Until then, bye. Good night all. Have a good day. See you soon with another content. So இன்னொரு content சந்திக்கலாம். Now let's go see session.